எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம நிறைய வெரைட்டிஸில் சப்பாத்தி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு டேஸ்ட் கூடவே ஹெல்த்தியாகவும் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷை பார்க்கலாம். இது முருங்கைக்கீரை சப்பாத்தி. முருங்கைக்கீரையோட ஹெல்த் பெனிஃபிட் சேரும்போது இது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் சொல்லலாம். வாங்க டிஃப்ரெண்ட்டான இந்த முருங்கைக்கீரை சப்பாத்தியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது 250 ml கப். இது கூட 2 டீஸ்பூன் துருவன இஞ்சி, விதை எடுத்துட்டு பொடுசா நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஓமம். ஓமம் சேர்க்கும் போது உள்ளங்கையில் நசுக்கி சேர்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 கையளவுக்கு முருங்கை இலையை சேர்த்து கலந்து விடுங்க. முருங்கை இலையை நறுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. முருங்கை இலையில் இருக்கிற மாய்ஸ்சர்னால கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். மாவை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். மாவை சின்ன சின்ன உருண்டையா பிரிச்சுக்கலாம். மாவு உருண்டை மேல கொஞ்சமா கோதுமை மாவை தூவி கல்லுல வச்சு லேசா திரட்டலாம். தேவைப்பட்டா மேல இன்னும் கொஞ்சம் மாவை தூவி ஒட்டாம திரட்டுங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் மெலிசா திரட்டலாம். அடுத்து ஒரு தவாவை ஸ்டோவில் வச்சு சூடாக்கி திரட்டின சப்பாத்தியை மெதுவாக வச்சு ஒரு பக்கம் வேக விடலாம். ஒரு பக்கம் வெந்ததும் மெதுவாக திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக விடுங்க. மேலே கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெயை தடவிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் தவாலேருந்து எடுத்துட்டு தனியாக வச்சிடலாம். ஹெல்த்தியான இந்த முருங்கைக்கீரை சப்பாத்தியை தயிரும் ஊறுகாய் வச்சு நான் சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் வச்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வித்தியாசமான நல்ல டேஸ்டியான சப்பாத்தி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.